நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலங்க 43 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மெரின் காலேஜுக்கு பேக் சைடு தாங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க. இதை கட்டி வந்து ஒரு 3.5 வருஷம் ஆச்சுங்க. வடக்கு வாசல் கதவை வச்சுருக்காங்க. இந்த கதவுக்கு வந்து கிழக்கோடு ஒட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. கார் வரைக்கும் முன்னாடி வந்து ஒரு கேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஜலமூலையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தொட்டியும் இருக்குது. அப்படியே வந்துட்டு போரும் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் கூட இந்த இடத்துல இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸில் 10க்கு 17 ஒரு ஹாலுங்க. பெயிண்டிங் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. சுவர்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எல்லா வீடுமே வந்துட்டு என்னென்னா மேக்ஸிமம் புதுசாக அந்த கட்டி வைக்கிற வீடுகளில் வந்து கிராக்ஸ் இருக்குது. பட் இது 3.5 வருஷம் ஆச்சு. இவர் வந்து சொந்தத்துக்கு தான் வாங்கினார். வெளியூர் போகிறதுனால இந்த வீடை கொடுக்குறாருங்க. 10க்கு 10 சைஸு முதல் பெட்ரூமுங்க. அதுக்கு வந்து அப்படியே கப்போர்டு ஒர்க்கும் பண்ணி வச்சிட்டாங்க. அக்னி மூலையில் வந்து வாஸ்துப்படி கிச்சன் ரூமுங்க. அதுக்கு வந்து பாருங்கள் சிங்க்கு, அப்படியே வந்து கீழே வந்து வுட் ஒர்க்கு, மேலே எல்லாமே வந்து பண்ணி வச்சிட்டாங்க. வந்ததுன்னா ஏனமான வைக்கிறதுக்கு நல்லா விலாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அதை ஒட்டி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் மாதிரி. படிக்கு கீழே அப்படியே நீங்கள் யூபிஎஸ் வைக்கிற கொஞ்சமாக இடம் இருக்குது. அந்த இடத்துல வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு மேலே போகிறதுக்கு. இப்போ நம்ம மேலே போய் என்னென்னு இருக்குன்னு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இங்கேயும் பார்த்துக்கோங்க. செவ்வறு வெடுப்பு எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது பார்த்தீங்களா. வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். படிக்கட்டுலேருந்து அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது மேலே. மொத்தம் இது வந்து 3 பெட்ரூம் வீடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது பெட்ரூம். இது வந்துட்டு 10க்கு 18. இதுவும் பெயிண்டிங் நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க ஒரு சின்ன அலமாரி மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே இதுக்கும் வந்து வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. மேலே இருக்கிற பெட்ரூமுக்கு இது ஒரு 2வது பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இதுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. எல்லா ஜன்னலுக்குமே வந்து மஸ்கிட்டோ நெட்டு வந்து போட்டு வச்சிட்டாங்க. கொசு தொல்லை இல்லை. இப்போ வந்து நம்ம மேலே 3வது பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம். இதோட சைஸ் வந்து 10க்கு 10 தானுங்க. சிம்பிளான ஃபேமிலியை தான் வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு வீடு. இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. இந்த டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் டைப் டாய்லெட்டில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே வெளியில் போகிறதுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் போகிற இந்த கதவை வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த ரூம்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா மேலே வரக்கு வந்து இரும்பு படி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இந்த மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாமே வீடுகள் தான். இவர் வாங்கும்போது வந்து சும்மா ஒரு 30 வீடுகள் இருந்துச்சா. இன்றைக்கி ஒரு 100 வீடுகளுக்கு மேலே இந்த இடத்துல ஆயிடுச்சுங்க. சுற்றி எல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்களா மிகப்பெரிய ஒரு கோசாலை இருக்குது இந்த இடத்துல. ப்ரைவேட்டோட கோசாலை. இது வீட்டுக்கு பின்னாடி இருந்து. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி சைடு ரோடு தான். இது வந்து வேறு வில்லேஜுக்கு போகிற ஒரு ரோடு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் ரோட்டு மேலே மெரின் காலேஜ் தெரியுது பார்த்தீங்களா, கப்பல் காலேஜ். நீங்கள் போகிற வரும்போது பார்த்துருப்பீங்களா. அங்கேருந்து அப்படி பின்னாடி சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைச்சிருக்குது. மேலே வந்து கன்னி மூலையில் வாஸ்துப்படி வந்து நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்க்கு, அதே மாதிரி போர் தண்ணிக்கு ஒரு டேங்க்கு, ரெண்டுக்குமே ப்ளம்பிங் ஒர்க் செட்டப் கொடுத்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேடை ஏற்றி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. துணியாகி போகிற கம்பி கட்டி விட்டாங்க. மேலேயே வந்து நீங்கள் காய் போட்டுக்கலாம். நல்லா வெயில் அடிச்சு நான் சுருக்குன்னு காஞ்சு போயிடும். இன்னமுமே வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாம் புதுசாக கட்டிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு பக்கத்தில் சைட்டெல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக சேலாக இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சென்ட்டெல்லாம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு பக்கம் போயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய சைஸ் ரோடு தான். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். தாராளமாக ஒரு 2 குடும்பம் கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாராளமாக தங்கலாமுங்க. சைடில் காம்பவுண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் போய் நடந்து வர அளவுக்கு நல்லா கேப்பெல்லாம் இருக்குது. முன்னாடி இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வெஸ்டிங் அப்படின்னா இந்த பைப்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து தண்ணி வெளியே போகிறக்கு பாருங்க. இந்த இடத்துல குழி மாதிரி கொடுத்துருங்க. அப்படி எல்லாமே வந்து அப்படியே வெளியே போயிருங்க. பக்கத்து வீடு அவங்க காம்பவுண்டுக்குள்ளே அவங்களோட செவர் இருக்குது. நம்ம வீடு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம செவர் இருக்குது. பின்னாடி துவைக்கிறர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு பைப் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. ஜன்னல் எல்லாமே வந்து யூபிவிசியில் போட்ட ஜன்னல் தான் எல்லாமே. இதுதான் வீட்டுக்கு பின்னாடி. இதுவும் ரோடு தான். ஸோ இந்த வீட்டுக்கு அந்த சைடு தான் அந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு உள்ளுக்குள்ளே தான் அந்த கோசாலை இருக்குது. இந்த இடத்துல பாத்ரூம் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து வாஸ்துப்படி வேணான்னு சொல்லிட்டு அதை கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீடுங்கிறது ஒரு வாஸ்துங்கிற எல்லாமே நிறைய பேர் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது எடுத்தாச்சு. இது வந்து மேலே டேங்க் மோட்டர் போகிற சுவிட்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி எடுத்துடுறதுக்கு. நீங்கள் கார் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு முன்னாடி வந்து இடம் இருக்குதுங்க. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஏரியா தான். ஃபுல்லாகவே பக்கத்தில் வீடுகள் வச்சு நல்ல சேஃப்டி ஏரியா. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே மேவர சைடு போகாமல் தோப்பு. இந்த தோப்பட்டின மாதிரி ஒரு 2 வீடு தள்ளி 3வது வீடு வந்து நம்ம வீடு வந்து இது வந்துடுங்க. வடக்கு வாசல் வீடுங்க. இது வந்துட்டு லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 43 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட ஃபோன் நம்பருக்கு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.